இந்த 2 அரிசி போதும். உங்களுக்கு வாரத்தில் 2 கிலோ குறையும். எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண தேவையே இல்லை. இதை வச்சு நாம் ஒரு 3 வகையான டிஷ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் தோழி பல்கீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த அளவுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். நாம் எந்த அளவில் கப் எடுக்கிறோமோ அதே அளவில் நான் சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த அளவில் நான் இந்த சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதில் சிகப்பரிசி கவுனி அரிசி ரெண்டுமே கலந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா இது போல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை இதே போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் வெளியில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நாம் தண்ணியை ஊற்றி திருப்பியும் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இதை கிட்டத்தட்ட இப்போது மணி 8 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். இந்த அரிசி நல்லா 8 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. மூடிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்கிறேன். அதை 8 மணி நேரம் ஊறட்டும். நான் இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதை நான் ஊற வச்சேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிறதுனால நான் இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் கிரைண்டர்னால் இதிலேருந்து 1/2 கப் எடுத்தாலே போதும். மிக்சியில் நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா உபரி கம்மியாக வரும். அதனால தான் எப்போவுமே மிக்சியில் அரைக்கும் போது உளுந்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே போல் அலசி எடுத்துக்கலாம். 2 தண்ணியில் எதுவுமே அலசி எடுத்துக்கோங்க. இதை நான் 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த 8 மணி நேரம் ஊறினா தான் இது போல் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஊறாது. இதை போல் 8 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நான் இதை மிக்சியில் எப்படி அரைக்கணுன்ட்டு நான் காட்டுறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சத்தான ஒரு உணவுங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் சேர்த்துக்கோங்க. நல்லா ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லி தோசைலாம் நல்லா வரும். இந்த ஒரே ஒரு பதம் போதும் உங்களுக்கு. இட்லி தோசை பணியாரத்துக்கெல்லாம் இது ஒரே ஒரு பதமே போதும். பாருங்கள் எப்படி இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய கலர் பாருங்கள், நவாப்பழ கலரில் இருக்குது. நான் சிகப்பரிசியும் கவுனி அரிசியும் 2 அரிசியும் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 அரிசி போட்டு நம்ம சத்தான பசங்களுக்காக இருக்கட்டும், நம்ம வெயிட் லாஸாக இருக்கட்டும், இந்த 2 அரிசியும் கலந்து எடுத்துக்கோங்க. நான் வேறு எந்த அரிசியும் இதில் கலக்கலை. வெறும் சிகப்பரிசியும் கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நீங்களே. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். உளுந்தை நம்ம அரைப்படும் போது ரொம்ப கவனமாக அரைப்படணும். நான் சொல்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு உபரி கிடைக்காது. இது பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலை. இப்போது இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காமல் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்போ தண்ணி சேர்க்கணுன்ட்டு நான் நெக்ஸ்ட்டாக காமிக்கிறேன். வாங்க இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது தான் நாம் தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைக்கும் போது இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் நான் எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். இந்த பார்த்திங்கன்னா கிளாஸ்லேருந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் நான் சேர்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸியோட அளவை பார்த்துக்கோங்க, மாவோட அளவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு வாட்டி அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உபரியாக நல்லா வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியுமே வந்து இவ்வளோ இருக்குது எனக்கு. இப்போது இதுலேயே நான் இந்த மாவையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். இதை நம்ம கலக்கும் போதே நல்லா நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் உப்புலாம் எதுவுமே நான் போடாமல் தான் கலக்க போகிறேன். உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், ரொம்ப புளிச்சிடும். அதனால் உப்பை நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. நாம் இட்லி ஊற்றும் போது தான் உப்புலாம் சேர்க்கணும். இப்போ நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இது போல் நல்லா அடித்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் வேறு எந்த ஒரு அரிசியும் எடுக்கலைங்க. வெறும் இந்த கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, அதுக்கப்புறமா உளுந்து, இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பராக கலந்துட்டேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வந்து காலையில் நான் இட்லி ஊற்றுறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள் எப்படி பொங்கி சூப்பராக வந்திருக்கு. நம்ம அரைச்ச அந்த உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உளுந்தாக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் நல்லா உப்பை கலக்கி விட்டுக்கோங்க. நான் தோசைக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக தோசை வரும், நல்லா முறுவலாக வரும். பசங்களுக்காக இருக்கட்டும், நான் வெயிட் லாஸுக்கு இப்படி தான் நான் என்னுடைய வெயிட் வந்து ஒரு வாரத்துலேயே எனக்கு 2 கிலோ வெயிட் எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்குது தோசை. இதில் நான் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம திருப்பிக்கலாம். இந்த தோசை திருப்பி விட்டுட்டு அப்புறமா நாம் என்ன செய்யலாம், ஒரு சட்னி அரைக்கலாம். இந்த தோசைக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் அந்த கார சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் இவ்வளோ பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 மிளகாய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த தோசைக்கு வந்து இந்த கார சட்னியே போதும், சூப்பராக இருக்கும். இந்த தோசை எப்படி இருக்கும்னா நம்ம நார்மலாக தோசை சாப்பிட்றவங்கள அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அரிசி மாவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நான் இதில் கொஞ்சோண்டு தாளிச்சிக்கிறேன். தாளிப்புக்காக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் சூப்பரான கார சட்னி. இப்போ நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அந்த கார சட்னி போட்டு நான் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன மினி இட்லி நான் இதில் செய்ய போகிறேன். இது வந்து இந்த பசங்களுக்காக லஞ்சுக்கு நான் வச்சுருக்கேன். இதில் நானுமே சாப்பிட்டுப்பேன். நீங்கள் பெரிய இட்லி போடுறது காட்டிலுமே சின்ன இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க சாக்லேட் இட்லின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து அரைக்கும் போதே எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது புளிக்காத மாவு. இதில் வந்து நான் ஒரு 4-5 கரண்டி எடுத்துக்கிறேன். சின்ன கரண்டியாக ஒரு 4-5 கரண்டியாக எடுத்துக்கிட்டு இப்போது இதில் நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நான் குழி பணியாரம் செய்ய போகிறேன். கார குழி பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ட்டு தோணும். அப்போது நாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு குழி பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி எண்ணெய் கூட நான் விடாமல் குழி பணியாரம் செய்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இப்போ இதில் நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன், எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே இதில் குழியில் நம்ம ஊற்றிக்கலாம்.
நான்ஸ்டிக் எடுக்கும் போதே நமக்கு ஒட்டாமல் தான் வரும். அதையும் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்காம இப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் வெயிட்டும் சீக்கிரமாக லாஸ் ஆகும். இதை மூடி போட்டு மூடிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்போவுமே நம்ம குழி பணியாரம் செய்யும் போது சிம்மாக வச்சு பண்ணிக்கோங்க. சிம்மாக வச்சு தான் பண்ணணும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி நமக்கு கிராவிங்ஸாக இருக்கும் இல்லையா, வெயிட் லாஸில் இருக்கும் போது அப்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பணியாரத்தை சுட்டி எடுத்துக்கோங்க. இதுலேயுமே அதே கார சட்னி தான் வச்சு நான் தொட்டு சாப்பிட்டுப்பேன். இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.